தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद. सद्गुरुनाथ महाराज की जय. कलये सुंदराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्त मंडल नित्य कीर्तितम प्रेमिक வரதமாஶ்ரயேஹம். சாய் டிவி நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். பாகவதத்துடைய முதல் ஸ்கந்தத்தில் நாம் 16வது அத்தியாயத்தை அனுபவிச்சுட்டு வந்துருக்கோம். பரீட்சித்துடைய ஒரு பிரபாவம், பரீட்சித்துடைய ஒரு ராஜ்யம், அது ரொம்ப ஆச்சரியமா சொல்லப்பட்டது. பரீட்சித்து கலியையே அடக்கிறான் அப்படிங்கிற ஒரு இடம் அங்கே சூத பௌராணிகரால சூச்சிப்பிக்கப்பட்டது. இதை கேட்டு இருக்கக்கூடிய சௌனகாதி ரிஷிகள் பரம சந்தோஷப்பட்டு அவ கேட்கிறா, அது என்னது? கலியையே பரீட்சித்து அடக்கினானா? அந்த குரூரமான கலி ஒரு கோமிதுனத்தை, ஒரு பசுவையும் 3 கால்களை இழந்து ஒரு காலில் நிற்கக்கூடிய ஒரு காளையையும், ஒரு 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 நீச்சன் ஒரு ராஜ வேஷத்தை போட்டுண்டு ஆனா ஒரு நீச்சன் துன்புறுத்துறதை பார்த்துட்டு அவன் கலிதான்னு தெரிஞ்சுண்டு அந்த கலியை போய் நிகிரகமே பண்ண போயிட்டான். அந்த கலி பரீட்சித்து காலில் விழுந்ததுனாலே பரீட்சித்து அந்த கலியை அடக்கினான். தலை காண்பிக்காவது ஒரு சில இடங்கள் தரேன், அந்த இடத்துல பேசாம இருந்துன்று அப்படின்னு கலியை அடக்கினான் பரீட்சித்து அப்படிங்கிற ஒரு பிரபாவம் அங்கே சொல்லப்பட்டது இல்லையா? அப்போ சௌனகாதி ரிஷிகள் கேட்கிறா, அது இப்படி ஒரு பிரபாவசாலியா பரீட்சித்து கலியையே அடக்கினானா? அப்படியானால் அதை கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லுங்க. அவன் எப்படி கலியை பார்க்க நேர்ந்தது, என்ன சம்பாஷணை நடந்தது, எப்படி கலியை அடக்கினான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லுங்க. ஆனா எப்ப விஸ்தாரமா சொல்லணும்னா, இது பகவத் குணமா இருக்கிற பட்சத்துல, இல்ல ஒரு உத்தம சாதுவுடைய ஒரு குணமா இருக்கிற பட்சத்துல அந்த சரித்திரத்தை விஸ்தாரம் பண்ணுங்க. இல்லைன்னா வேற எதுவும் வெட்டி பேச்சுதான், வேற எதுவுமே வியர்த்த வாக்குதான். எல்லா பேச்சுகளும் ஆயுசு நாம அப்படியே கழிக்கிறோம். வியர்த்த பேச்சுக்களை பேசி வியர்த்த விவகாரங்களை பண்ணி அர்த்தமில்லாத விவகாரங்கள்ல ஆயுசு வியமாயிண்டே இருக்கு. அதை பத்தி கவலை இல்லாதபடி ஜீவன்களும் ஏதேதோ மோகத்துல உலக விவகாரங்கள்லயும் மூழ்கி போறது, வேற எதுவும் விவகாரமா போயிடும். ஆனா பகவானுடைய குணங்களோ சாதுக்களுடைய குணங்களோ என்ன பண்ணும்னா கர்மபந்தத்தை போக்கிடும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூஷாகும் சர்வ கர்மாவையும் பொசுக்கிடும். அதனால பகவத் குணத்தை கேட்கறதே பகவானுடைய குணங்கள்ல இன்னும் ருச்சி வருது. பாகவதாலோட குணங்களை கேட்கறத இன்னும் அப்படி ஒரு பக்தி சித்திக்காதாங்கிற தாபம் வருது. அதனால இங்க கேட்டா, தத்கத்யதா மகாபாக யதி கிருஷ்ண கதாஸ்ரயம் அதவாஸ்ய பதாம்போஜ மகரந்தலிஹாம் சதாம். ஒன்னா பகவத் குணமா இருந்தா அந்த சரித்திரத்தை நல்லா விஸ்தாரமா சொல்லுங்க, இல்ல பாகவதாளுடைய குணமா இருந்தா அதை விஸ்தாரமா சொல்லுங்க. இல்லையானால் எதுவுமே அது வியர்த்த வச்சனம் தானே, அது எதுவும் வியர்த்தமான பேச்சு தானே அப்படின்னு இந்த இடத்துல அழகா சொல்லிண்டே சொல்றா. நாங்கள்லாம் இங்க யமதர்மராஜாவை கூப்பிட்டு ஒரு கூர்ச்சத்துல ஆவாகனம் பண்ணி வச்சுட்டோம். அதனால எங்களை காலன் 1000 வருஷத்துல எங்களை காலன் அழிச்சுட்டு போயிடுவானோங்கிற பயம் கூட எங்களுக்கு கிடையாது. ஏன்னா யஜ்யத்திலேயே பண்ணக்கூடிய சாமித்ர கர்மா அப்படிங்கிற ஒரு கிரியைக்கு யம தர்மராஜாவை அழைக்கணும்னு இருக்கு. அவரை அழைச்சு ஒரு கூர்ச்சத்துல ஆவாகனம் பண்ணி வச்சுட்டோம். அவரே சத்சங்கத்துக்காக தான் உட்கார்ந்துருக்கார். 1000 வருஷ காலம் இந்த தீர்க்க சத்திரம்ங்கிற யாகத்தாங்க நாங்க நடத்த போறோம் இல்லையா? அந்த 1000 வருஷமும் மிருத்யுதேவனும் இங்க உட்கார்ந்து பஜனை பண்ணிட்டு இருக்கார். அவரும் உட்கார்ந்து சத்சங்கம் தான் பண்ணிட்டு இருக்கார். பாகவத சம்பிரதாயப்படி பார்த்துட்டா யம தர்மராஜாவே பாகவத தர்மத்துக்கு பிரதானமான ஒரு ஆச்சாரியன் இல்லையா? அவரும் அவர் தான் விதுரர அவதாரம் என்றார்.
விதுரரே கனகதாசரா வரார் அப்படின்னு பக்த விஜயங்கள்லாம் வேற சொல்றது. அப்ப அப்படி ஒரு பாகவத தர்மத்துக்கு ஆச்சாரியன் அவர். பாகவதத்துல அஜாமுலோபாக்கியானத்துல யம தர்மராஜா வாக்கால நாம சித்தாந்தம் அப்படின்னா அது என்ன ஒரு ஆச்சரியம். யம தர்மராஜா நாம வைபவத்தை பத்தி பேசுறார், பாகவத தர்மத்தை பத்தி பேசுறார். பாகவதாளுக்கு யம பயம் ஸ்வப்னத்துல கூட கிடையாது அப்படிங்கிறது யம தர்மராஜா சொல்றார். நாமம் சொல்லாதவனும் சத்குரு சரணத்தை ஆசிரியிக்காதவனும் உண்டு உறங்கி ஒரு துண்டும் செய்யாத அந்த அசத்துக்கள் தான் நரகத்துக்கு வர வேண்டியவா அப்படிங்கிறது அஜாமுலோபாக்கியானத்துல யம தர்மராஜா தன் வாக்கால நிர்ணயம் பண்றார் அப்படிங்கிறதே பாகவதத்துக்கு பெருமை. அதனால இங்க சொல்றா ந கஷ்டின் மிரியதே தாவது யாவதாஸ்த இஹாந்தகம் ஏததத்தம் ஹி பகவான் ஆஹூதः பரமருஷிபிஹ அஹோன்றுலோகே பீயேத ஹரிலீலாமிருதம் வசஹ. அதனால இங்க யம தர்மராஜா எத்தனை நாள் இருக்காரோ அத்தனை நாள் மிருத்யுங்கிறது இந்த உலகத்துக்கு கிடையவே கிடையாது. அதனால அது பரியந்தம் உலகத்துல இருக்கிற அவ்வளோ பேரும் ஹரிலீலாமிருத்தத்தை பானம் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் யம தர்மராஜாவை கூப்பிட்டு இங்க ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கோம். அவரும் இங்க சந்தோஷமா தான் வந்திருக்கார். அவரே சத்சங்கத்துக்காக வரணும்னே ஆசைப்பட்டுன்னு வந்திருக்கார். இங்கேயோ ஹரிலீலாமிருத்தம் நடக்கிறது. அவரும் பரம பாகவதர் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சூத பௌராணிகர் சொல்லக்கூடிய பகவத் குணங்கள்ல தன்னை மறந்து இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அத்தனை காலம் யாவதாஸ்த இஹாந்தக அந்தகனா இருக்கக்கூடிய யம தர்மராஜா இங்க எத்தனை நாள் இருக்க போறாரோ அத்தனை நாள் மிருத்யுங்கிறது நம்மள நெருங்க போறது இல்லை. அதனால சத்சங்கத்துக்கு வரவா பழைச்சா, சத்சங்கத்துக்கு வரவாள் இங்கேயே யம தர்மராஜா இருக்கிறதுனால மிருத்யு தூதர்களை இங்க கிட்டக்க கூட அண்டாதபடி பண்ணிடுவார். இந்த சத்சங்கத்தோட இருந்துட்டு இருக்கிறவாளோ அப்படின்னு விட்டா இங்க இருந்து வைகுண்டன்னா போக போறா. அதனால எத்தனை நாள் இங்க மிருத்யு தேவன் இருந்துருக்காரோ அப்படிப்பட்ட மிருத்யு பகவான் வந்திருக்காரோ அவரே சத்சங்கத்தை அனுபவிக்க வந்திருக்கிறதுனால எவ்வளவு நாள் அவர் இங்க இருப்பாரோ அவ்வளவு நாள் மிருத்யு யாரையும் அண்டாது. அப்ப இங்க வரவாள்லாம் அப்படி ஆனந்தமா சத்சங்கத்தை அனுபவிச்சு இந்த விஷயம் தெரிஞ்சு யாரெல்லாம் வருவாளோ சத்சங்கத்துக்கு வந்துடுவாளோ அந்த விவேகம் ஏற்பட்டுடும்னு அர்த்தம். அன்னைக்கு இல்லை இன்னைக்கும் என்னைக்கும் சத்சங்கத்துல இருக்கிறவன் ஒரு பாகவத சப்தாக சதஸ்ல உட்கார்ந்து இருக்கார். அவர் சப்தாகம் கேட்டுட்டே இருக்கார். அப்புறம் இந்த சப்தாகத்திலிருந்து அடுத்த சப்தாகம், அடுத்த சப்தாகத்திலிருந்து அடுத்த சப்தாகம் அப்படின்னா அப்படி பகவான் அழகா அந்த வாழ்க்கையை குரு கிருப்பை நடத்திட்டு போயிடும், பகவத் கிருப்பை நடத்திட்டு போயிடும். அப்புறம் சப்தாகத்தில் உட்காந்து பாகவதம் பிடிச்சிட்டு இருக்கிறவாளை யமனா பிடிச்சு கூட்டின்னு போக போறார், மிருத்யுலோகத்துக்காக கூட்டின்னு போக போறார். யமன் சிரசை கொடுப்பார். இந்த ஜீவன்கள்லாம் அந்த சிரசுல காலை வச்சு ஏறி வைகுண்டம் போயிடுவாய் வாழும். அதனால இந்த இடத்துல சொன்னார் ஏததர்த்தம் ஹி பகவான் ஆஹூதா. இதுக்காக தான் அப்படிப்பட்ட மிருத்யுதேவனை நாங்கள் ஆஹ்வானம் பண்ணிங்க அவரை அழைச்சிருக்கோம். அவர் இங்க உட்கார்ந்து இருக்கார். இந்த சாமித்திர கர்மான்னு ஒரு கர்மாவில் யமனை அழைக்கணுங்கிறது ஒரு யஜ்ய விதியா இருந்தாலும் அவர் இங்கே நாங்களும் சத்சங்கத்தை காரணமா வச்சுன்னு தான் அந்த யஜ்யத்தை ஆரம்பிச்சோம். அவரும் சத்சங்கம் வேணும்னா உட்கார்ந்து இருக்கார். அதனால இப்படிப்பட்ட ஹரிலீலாமிருத்தத்தை ஜனங்கள் எல்லாம் பானம் பண்ணணும், அத்தனை ஜனங்களுக்கும் கிடைக்கணும், யாருக்கும் மரண பயம் ஏற்பட வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அவரை இங்க கொண்டு உட்காத்தி வச்சிருக்கோம். இங்க நாங்க இதை பிரிச்சு இந்த குறிச்சத்தை பிரிச்சு அவரை திருப்பி நாங்க அவரை யதாஸ்தானம் பண்ணினா தான் அப்புறம் அவர் கிளம்புவார், அவருடைய காரியத்தை பார்க்க போவார். அவரும் இங்க சத்சங்கத்துல மக்னமா உட்கார்ந்து விட்டார். அப்படிங்கிறதுனாலேயே அவ்வளவு நாள் இங்க யாருக்கும் மரண பயம் கிடையாது. அவ்வளவு நாள்னா எவ்வளவு நாள்னா சத்சங்கம்ங்கிறது என்னைக்கு இல்லையோ அன்னைக்குதான் மரண பயம்னு ஒன்று இருக்க போறது. சத்சங்கத்துக்கு ஒருத்தன் தன்னை அனுபவிச்சுட்டான், சத்சங்கத்துல கலந்துட்டான், அவன் கதகக்கிறான், கீர்த்தனம் பண்றான்னா இன்னைக்கும் இல்லை என்றைக்கும் அவளுக்கு ஏம பயம் கிடையாது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லும். ஆனா சாமானிய ஜனங்களுடைய விஷயத்த சொல்றதே மந்தஸ்ய மந்த பிரஜ்ஞஸ்ய வயோ மந்தாயுஷவை நித்ரயா ஹ்ரியதே நக்தம் திவாச வியர்த்த கர்மபிஹி. பாதியும் உறங்கி போகும்னு தொண்டரடி பொடியாழ்வார் சொன்னார் இல்லையா. வேதப்பிராயம் 100 மனிதரேள் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் அப்படின்னு அவர் சொன்ன விஷயத்தே தான் பாகவதம் இங்க சொல்றது. பாகவத சாரம் தானே ஆழ்வார்கள் பாசுரமே. மந்தஸ்ய மந்த பிரஜ்ஞஸ்ய. உலகத்துல கலியுகத்துல இருக்கிற ஜனங்கள்கிட்ட பார்த்தா எல்லா கம்ஃபர்ட்ஸ் இருக்கு, எல்லா லக்ஸரிஸ் இருக்கு, நிறைய பணப்புழக்கம் இருக்கு, நிறைய பார்த்துட்டா ஜனங்கள்கிட்ட பொருட்கள் புழங்குறது, நிறைய தேவைகளுக்கு மீறி விஷயங்களை தங்கள்கிட்ட வச்சுருக்கா ஜனங்கள் இல்லையா. அதனால என்ன வாகனங்கள்ல போறா, மேல பறக்கிறா, ஃப்ளைட்ல பறக்கிறா, இங்க இந்த கண்ட்ரியில இன்னைக்கு காலம்பரைங்கிறா, மத்தியானம் அந்த கண்ட்ரிக்கு போறேங்கிறா, ராத்திரி இந்த கண்ட்ரிக்கு போறேங்கிறா, பலேஷியலான வீடு வச்சுருக்கா, பெரிய மாட மாளிகை, கூட்ட கோபுரங்கள், வாகன வசதிகள் இல்லையா, என்னென்ன வேணுமோ எல்லாம் இருக்கு. ஆனா என்ன வேணுமோ அது இல்லை, எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் நிறைய இருக்கு.
தேவைகளுக்கு மேல எல்லாம் சேர்த்து வச்சுருக்கா. ஆனா என்ன வேணும்னா மனிதத்தன்மை இருக்கானா இல்லை, மனிதாபிமானம் இருக்கானா இல்லை, ஒரு உத்தம சகோதரத்துவம் இருக்கா அப்படின்னுட்டா இல்லை, பశ్చాத்தாபம் இருக்கா அப்படின்னா இல்லை, அடுத்தவா சிரமத்தை பார்த்து இவா மனசு உருகிறதானா அது இல்லை. இந்த சாமானிய மனிதத்தன்மைக்கே வழியிலேயே அப்புறம் பக்தி, ஞானம், வைராக்கியம் இதை பற்றிலாம் இன்னைக்கு பேச்சு உண்டா? இன்னைக்கு இதுக்கு அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு கலியுகத்தோட போக்கு ஒருத்தரை சொல்றதா, 2 பேரை சொல்றதா, 3 பேரை சொல்றதானா? அப்படி கிடையாது. அமாவாசை இருட்டுன்னா எனக்கு மட்டும் விசேஷமா கண்ணு தெரியுமா என்ன? அதை போல கலிங்கிற இருட்டு வியாபிச்சிருக்கு. அதனால பாக்கியம்னு எதை சொல்றது பாகவதம் அப்படின்னுட்டா, குரு கிருப்பை, சத் சங்கம், நாமா, சாதுக்களோட சங்கம், திருப்பி திருப்பி பகவானுடைய குணங்களை கேட்கறது, நாமத்தை கீர்த்தனம் பண்றதுங்கிற பாக்கியம் இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு கிடையாது. அந்த ஏன்னா கரையேறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் வேணும் இல்லையா? இந்த ஜன்மால ஏதோ பூர்வ புண்ணியத்தால இந்த ஜன்மால சௌக்கியம் கிடைச்சு விடுறது. ஆனா இப்ப நிறைய பாப்பத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கியே, இந்த பாப்பத்தை திருப்பி கழிக்கணுமே வந்து. அதுக்கு இன்னும் எத்தனை நீச்ச ஜன்மா கிடைக்குமோ தெரியல. எத்தனையோ கெலாமிட்டிஸும் இருக்கு கலியில இல்லையா? நம்ம பார்க்கிறோம் அந்த ஒரு மொமெண்ட்ரி பிளஷர், அந்த க்ஷணத்துக்கு இருக்கிற ஆனந்தத்துக்காக ஜனங்கள் எந்த பாப்பத்தையும் பண்ண தயாரா இருக்கா. எந்த பாப்பத்தை வேணாலும், எந்த எக்ஸ்டெண்டுக்கு போகலாம். தர்மா தர்மத்தை பத்தி கவலை இல்லை, பாப்ப புண்ணியத்தை பத்தி கவலை இல்லை. அந்த மொமெண்ட்டுக்கு எனக்கு ஆனந்தம் கிடைக்கிறதா, அந்த க்ஷணத்துக்கு எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஜனங்களை தான் பாகவதம் சொல்றது மந்தமதயா, மந்த புத்தி உடையவர்கள், மந்த பாக்கியம் உடையவர்கள். பாக்கியம் எதுக்கு வேணும்னா நினைச்சதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் வேண்டாம். அசுரர்களுக்கு கூட நினைச்சதெல்லாம் கிடைச்சது இல்லையா? தெய்வத்தை மறந்துட்டா அப்படின்னா நம்மளே அசுராளா போயிடுவோம் இல்லையா? நினைச்சதெல்லாம் கிடைச்சுடுத்துனா அதுதான் பாக்கியம் நினைச்சுடக்கூடாது. எது நமக்கு ஸ்ரேயஸோ, எது நமக்கு ஜன்மா இல்லாம பண்ணுமோ, எது நம்மளை கொண்டு பகவான்கிட்ட கொண்டு சேர்க்குமோ, எது சாஸ்வதமான ஆனந்தத்தையும் நிம்மதியும் கொடுக்குமோ அதுதான் வாஸ்தவத்துல ஸ்ரேயஸ். அது கிடைச்சா அதுதான் பாக்கியம். இல்லைன்னா வேற எதுவும் பாக்கியம்னு பாகவதம் ஒத்துக்கலை, சாஸ்திரங்கள் எதையும் பாக்கியம்னு ஒத்துக்கலை. பகவானை அடையறத்தை தான் பாக்கியம்னு சொல்றது. ஒரு ஜீவனுக்கும் அந்த ஜீவனுடைய வாழ்க்கை எப்படி அடையணும்னா அவனுடைய வாழ்க்கை சத்தியத்திலையும் தர்மத்திலையும் பக்தியிலையும் ஞான வைராக்கியத்திலையும் இல்லையா? இந்த மார்க்கத்துல லலிதமான கதியில அவனுக்கு கீர்த்தனம், சிரவணம், சிந்தனம், சத் சங்கம், குருநாதாளுடைய தரிசனம், ஆண்கள் தரிசனம், அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உலக விஷயத்துல விரக்தி, பகவத் விஷயத்துல அத்தனை ருச்சி அப்படி ஏற்பட்டு அந்த ஹிருதயத்துல பக்தி பூத்து குலுங்கி அது அப்படி பிரேம சுகந்தமாக ஆகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு அது கடைசியில இவனை கரைச்சு பகவான்கிற சாகரத்துல கொண்டு கலந்துடணும். அதுதான் ஒரு ஜீவனுக்கு ஏற்பட வேண்டிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை தடுத்து ஒரு கால் இதை மறைச்சு உலக இன்பமே போரும் உலகத்துல மூழ்கி உலகத்திலேயே திளைச்சு தெய்வத்தை ஒரு கால் மறந்து ஒரு ஜீவன் வாழுமானால் அதைத்தான் மந்த பாக்கியம்னு சொல்றதே தவிர நினைச்சதெல்லாம் கிடைச்சுடுறதுக்கு பாக்கியம்னு பேர் இல்லை. இவனுக்கு பகவானை அடையறதுக்கு ஹேதுவா ஒரு வாழ்க்கை அமையறது இல்லையா? அதுதான் பாக்கியம். ஆனா கலியுகத்துல அந்த பாக்கியம் இருக்கவே போறதில்லை, ரொம்ப துர்லபம். சத்சங்கத்துக்கு வந்துட்டாலும் குரு கிருபை அடைஞ்சவனுக்கும் அது ரொம்ப சுலபம். ஏன்னா அது அவனோட வாழ்க்கை முறை. அவனுக்கு எழுந்துண்டா பிரபோதனம் பண்ணுவான், உஞ்சவர்த்தி பண்ணுவான், அவன் பாகவதம் படிப்பான், ராமாயணம் படிப்பான், ராமநாமா எழுதுவான், அவன் திருப்பி திருப்பி உட்காந்து பகவத் குணங்களை அனுபவிச்சுருப்பான், திவ்யநாம சங்கீர்த்தனம் பண்ணுவான், டோலோத்சவம் பண்ணுவான், அகண்ட நாம கீர்த்தனம் பண்ணுவான். அவனுடைய வாழ்க்கை அப்படி அமைஞ்சுடும். அவள் விஷயத்துல அந்த பாக்கியசாலிகள் விஷயத்துலயோனா அவளுக்கு அவ அடையவே அடைஞ்சுட்டா. பாகவதம் சொல்றது அடையறதுக்காக நினைச்சுக்காதே, நீ அடைஞ்சுட்ட. உன்னை என்னவோ கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது, அதனாலவோ கண்ணன் உன் வாழ்க்கையை இப்படி அமைச்சு கொடுத்துருக்கான். அவர்கள் விஷயத்துல அவர்கள் பாக்கியசாலிகள். அவளுக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போனா அவளுக்கு பகவான் பகவான் பாகவதம் பக்தி நாமா குருநாதர் இப்படி போயிடும் வாழ்க்கை. ஏன்னா அந்த வாழ்க்கை அப்படி அமைஞ்சிருக்கு. ஆனாலும் பாக்கி பேர்களுக்கு எல்லாமோ அது எட்டாத கனியா தான் இருக்கு. ஏன்னா அதை பத்தி அவர்களுக்கே சிந்தனை இல்லை, அதை பத்தி அவர்களுக்கே கவலை இல்லை. ஐயோ நம்ம பிறந்தது பகவானை அடையறதுக்கு தானே அப்படிங்கிறதும் அவளுக்கு தெரியாது. இன்னொரு 10 ஜென்மா வந்துடுத்தானால் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஜென்மால மனுஷனா கைவீசி நடக்கிறோம், அடுத்த ஜென்மால மூக்கனா கயிறு போட்டு மாட்டை இழுத்துட்டு போறானே, இந்த மாடா பிறந்துட்டோம்னா என்ன பண்ணுவோம்? இல்ல அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய சாக்கடையில உருள்ற எத்தனையோ ஜீவன்கள்லாம் இருக்கே, அது மாதிரி பிறந்துட்டா என்ன பண்ணுவோம்? இது எத்தனை கோடி ஜென்மா கிடைச்சு இப்படி ஒரு மனுஷ ஜென்மா வருமோ? அந்த மனுஷ ஜென்மாவும் பாரத புண்ணிய பூமியில வருமா? அதுவும் இப்போ ஏற்பட்ட சாதுக்கள் மத்தியில நமக்கு சத்சங்கத்தோட இந்த ஜென்மாவை வியர்த்தம் பண்ணிண்டா இது மாதிரி இன்னொரு ஜென்மா எத்தனை கோடி ஜென்மா கழிச்சு வரும்னு தெரியாது. சம்சாரமோ நாத்த குட்டையா இருக்கு, சம்சாரமோ அதிகோரமா இருக்கு. இன்னொரு தடவை வந்து பிறந்துட்டோம்னா என்ன பண்றது? இந்த ஜென்மாலேயே பாப்ப புண்ணியங்களை கழிச்சுட்டு பேசாம மோட்சத்துக்கு போயிட வேண்டாமா? அந்த ஜோதியோட கலந்து விட வேண்டாமா?
அந்த அந்த ஒரு அந்த ஒரு தாபம் வேணுமே ஒரு ஜீவனுக்கு. அந்த தாபம் கூட இந்த ஜீவன்களுக்கு இருக்கிறதா தெரியலையே. உண்டு உறங்கி திருப்பி திருப்பி குழந்தை, திருப்பி திருப்பி கல்யாணம், திருப்பி திருப்பி ஸ்திரீ புருஷ சங்கமம், காமம், இப்படியே வயசும் போயிடும், ஆயுசும் போயிடும், ஜன்மாவும் போயிடும். அதனால இங்க சொல்றது மந்தஸ்ய மந்த பிரஜ்ஞஸ்ய, மந்த பிரஜை அப்படின்னு மந்த புத்தி உடையவா, மந்தர்கள், பகவத் விஷயத்துல மந்தகதி உடையவர்கள். உள்ள சம்பாதிக்கணும், அங்க பண்ணணும், இதை பண்ணணும், இவனை கெடுக்கணும், ஐயோ அவன் எப்படி வாழ்ந்துடுவான், தான் 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 தன் காரியத்தை சாதிச்சுக்கிறதுல ரொம்ப சூரர்கள். பகவத் விஷயத்திலேயோ நான் கதை கேளு, கீர்த்தனம் பண்ணு, ஜபம் பண்ணு, தியானம் பண்ணு, தார்மீக சிந்தனையோட இரு, பரோபகார சிந்தனையோட இரு அப்படின்னுட்டா இன்னைக்கு பேசினா இது கர்நாடகம்னு தள்ளிடுவா. ஏயோ இது ஏதோ பழம் பத்து அப்படின்னு தள்ளிடுவா. உலகத்துக்கு வேண்டாத பேச்சுது இல்லையா? ஒருத்தனை கெடுத்து கூட நீ சௌக்கியமாரு அப்படின்னுட்டா அது தாரக மந்திரம். இன்னைக்கு கலி எப்படி உள்ள பிரவேசிச்சிருக்கான் பத்தேளா, எல்லோரு சித்தத்தை எப்படி பாதிச்சிருக்க பத்தேளா, அப்படிதானே இருக்கு கலி. அதனால இந்த இடத்துல மந்தஸ்ய, பகவத் விஷயத்துல மந்தகதி உடையவர்கள். 10 மணிக்கு எழுந்துட்டா போருமா, 11 மணிக்கு எழுந்துட்டா போதுமா, எழுந்துட்டா அப்படி உட்காந்து சாப்பிட்டா போருமா, குளிக்க கூட வேணுமா இல்லையா? இப்படி வாழற ஜனங்கள் அப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு விஷயத்துல போய் பொழுத போக்கலாமா, இப்படி இங்க வெளியில அலைஞ்சுட்டு வரலாமா, சுத்திட்டு வரலாமா, இவாளை பார்க்கலாமா, இந்த ஊருக்கு போயிட்டு வரலாமா, அந்த ஊருக்கு போயிட்டு வரலாமா, இப்படியே இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மணி நேரம் இன்னும் ஜாஸ்தி தூங்கினா நல்லா இருக்குமே, சூரியன் எதுக்கு இப்படி சீக்கிரம் வருது, இப்படின்னெல்லாம் பேசுற ஜனங்கள்கிட்ட போய் நீ பகவான்னு சொன்னேன்னா, அவளுக்கு பரலோகம்னு சொன்னா, தர்மா தர்மம்னு சொன்னா எங்க தெரிய போறது? ஆயுச வியர்த்தம் பண்ணிண்டல்லவோ ஜீவன்கள் இந்திரிய சுகங்கள்லயே மூழ்கி இருக்கு. எழுந்துண்டா பசிக்கணும், சாப்பிட்டா தூக்கம் வரணும், அவ்வளவுதான். இந்த ஜீவன்களை இதை பண்ணிட்டு இருக்க சொன்னா சௌக்கியமா பண்ணிட்டு இருப்பா. எழுந்த உடனே சாதத்தை கொடுக்கணும், சாப்பிட்ட உடனே தூங்கணும்னு சொல்லிடணும், அப்புறம் எழுந்தா திருப்பியும் பசிக்கும். இதுக்கு தானே ஒரு வாழ்க்கை. ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை பார்த்து நீ சௌக்கியமான்னு கேட்கறது கூட எதை உத்தேசிச்சுன்னா, சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறது தான் சௌக்கியமா இருக்கியான்னு அர்த்தம். சௌக்கியமா இருக்கேன்னா வாஸ்தவத்துல சௌக்கியம் எது? தியாகராஜர் சொல்றார், இந்த சௌக்கியமனி ஜபஜல ఎంతో ఏమో ఎవరికి తెలుసు. இது நான் அனுபவிக்கிற சௌக்கியம் இந்த உலகத்துல இருக்கிற வாளுக்கு புரியலையே, இந்த சௌக்கியத்தை நான் என்னன்னு சொல்லுவேங்கிறார் தியாகராஜர். இந்த சௌக்கியம் இது யாருக்கு தெரியும்? இந்த உலகத்துல என்ன ஆனந்தம் பரமேஸ்வரனுக்கு தான் தெரியுங்கிறார். ஏன்னா அவரும் ராமநாமத்தையே பாடம் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஆனந்தம் அவருக்குத்தான் தெரியும். நான் அனுபவிக்கிற ஆனந்தம் பிரதிக்ஷணமும் ராமாயண பாராயணம் பண்ணிட்டு ராமநாம ஜபம் பண்ணிட்டு அப்படி இருக்கிற ஆனந்தம் யாருக்கு தெரியும்? பக்தி பண்றதுல பரமானந்தம் உண்டுன்னு இந்த பிரபஞ்சம் தெரிஞ்சு கொடுத்தனா அப்புறம் இந்த பிரபஞ்சமா இருக்க போறதா? அவ்வளோ ஜீவன்களும் பக்தி பண்ண ஆரம்பிச்சு கொடுத்தனா இதுவே வைகுண்டமா போயிடுமே. அதனால மந்தஸ்ய மந்த பிரக்யஸ்ய வயோ மந்தாயுஷவே, ஆயுஷும் குறைஞ்சிட்டு வருது இல்லையா? ஆனா இவனுக்கோ மந்த கத்தியில தான் இவன் பயின்று இருக்கான். இவனுக்கு பகவான்னா ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். என்னன்னா என்னைக்காவது ஒரு நாமா காதல விழறதுக்கு, ஒரு தடவை ஏதோ சத்சங்கத்துக்கு போய் பேருக்கு உட்காந்துட்டு வர்றதுக்கு அதுல கூட ருச்சி வந்துடுமா? அப்படியே எதிர்ச்சையா ஒருத்தனுக்கு ஒரு நாள் பகவான் நாமா சொல்ல கிடைக்கிறது அப்படின்னா அதுக்கே எத்தனையோ கோட்டி ஜென்ம பாக்கியம் தான் காரணம்னு போதேந்திர சுவாமிகள் வியாக்கியானம் பண்றார். சும்மா பக்கத்தாத்து குழந்தை, ஏ ராமா என்னடா எப்படா இருக்க, ஏ ஸ்ரீராம் எப்படி இருக்க, ஏ மாதவா நீ எப்படி இருக்க அப்படிங்கிற ஏதோ ஒரு எதிர்ச்சையா யாரையோ கூப்பிடுற வியாஜத்துல, யாரையோ கிண்டல் பண்ற வியாஜத்துல, யாரையோ பரிகாசம் பண்ற வியாஜத்துல இவன் வாக்குல பகவன் நாமா வந்தா கூட அவன் பாபத்தை போக்குறது. ஆனா அப்படி ஒரு நாமா வரத்துக்கு கூட கோட்டி ஜென்ம பாக்கியம் வேணுங்கிறார் போதேந்திரால். சித்தாந்தம் பண்ணியிருக்கார் நாம வைபவத்தை. அப்படி எதிர்ச்சையா ஒரு நாமம் வரத்துக்கு கூட கோட்டி ஜென்ம பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்படிங்கிறது எதிர்ச்சையா சொல்ல கிடைக்கிறதே துர்லபமா இருக்கு இந்த கலியுகத்துல. அனவரதமும் நாம கீர்த்தனமும் அனவரதமும் சத்சங்கமும்னு ஒருத்தனுடைய வாழ்க்கை அமையுமானால் அது ஈஸ்வர கருணை இல்லாம வேற என்னன்னு சொல்றது? புண்ணியத்தால ஒரு சுகம் கிடைக்கிறது அது வேற, அது புண்ணியத்தாலே கிடைச்சிடும். பணம், பட்டம், பதவி, குழந்தைகள், உத்தியோக உயர்வு இல்லையா? அப்புறம் இவன் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு பூர்வ புண்ணியம் தான் காரணம். ஆனா சத்சங்கம், கதாசிரவணம், கீர்த்தனம், சிந்தனம்னு ஒரு வாழ்க்கை அமையணுமானால் அது பூர்வ புண்ணியத்தால இல்லை, பெரிய கருணையால. நான் சத்குருநாதர் சொல்றார் பகவானை பார்த்து, நீ கிருபை பண்ணியிருக்கேங்கிறதுக்கு எது பிரமாணம்? உண்மையும் தவமும் உயர் ஒழுக்கமும் உன் சரணத்தில் திருடமான பக்தியும் ஞானமும் விரக்தியும் வருமாயின் எந்தனுக்கு அதுவே உன் கருணை தாமரை கண்ணா. கருணை என்பதென்னவோ கண்ணா, உண்மையை சொல்லிடுவாய் ஷியாம சுந்தரா, உன் கருணை என்பதென்னவோ
மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி நம்ம சத்குருநாதருடைய கீர்த்தனம். அதில் அவர் சொல்றார், கண்ணா நீ கிருபை பண்ணியிருக்கேங்கிறதுக்கு எது பிரமாணம்? நிதியும் பதவியும் சுகபோக வாழ்க்கையும் இதுவா உன்னுடைய கருணை? சீச்சி, இது கண்டிப்பா உன்னுடைய கருணையா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் பிறவி பிணியில் தள்ளும் இவை எப்படி முதன் கருணையாகும். குருநாதர் அழகா கேட்கிறார். திருப்பி திருப்பி பணம் பட்டம் பதவிங்கிறது அடுத்தடுத்த ஜென்மாக்கள்ல ஒருத்தனை கொண்டு விட்டுடுமே தவிர, இது நீ கொடுத்துட்டேங்கிறதுனால இதுவா கிருபை, இது உன் கருணையால வரணுங்கிற விஷயம் இல்லை. பூர்வ புண்ணியம் இருந்தா வந்துடும். ஆனால் உண்மையும் தவமும் உயர் ஒழுக்கமும் உன் சரணத்தில் திடமான பக்தியும் ஞானமும் வைராக்கியமும் அது எனக்கு சித்திக்குமானால், கிருஷ்ணா நீ அப்பதான் எனக்கு கிருபை பண்ணியிருக்கேங்கிறது ஊர்ஜிதமாறுது. அதல்லவோ உன்னோட கிருபை. இதுல புத்தியே செல்லாதபடி, இதுல எந்த மனசு லயிக்காதபடி, உலக வாழ்க்கையே சௌக்கியம்னு ஓடிட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள், அதான் வாழத்தான் சொல்றது பாகவதம், மந்தஸ்யே மந்த பிரஜ்ஞஸ்யே வயோ மந்தாயுஷவை. வயசும் போயிட்டு இருக்கு, ஆயுசும் ரொம்ப குறைச்சல். கலியில் இருக்கிறவாளுடைய புத்தியும் மந்தம். எந்த விஷயத்துல? நான் பகவத் விஷயத்துல. உலக விஷயத்துல இதை கண்டுபிடிக்கிறேன், அதை கண்டுபிடிக்கிறேன், இதை பண்ணினேன், அதை பண்ணினேன்னு நாளுக்கு ஒரு டெக்னாலஜியும் நாளுக்கு ஒரு மொபைல் ஃபோனும் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கு. ஏன்னா புத்தி உலக விஷயத்துல நோண்டி நோண்டி உலகத்தை குடஞ்சு 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 உலகத்துல இன்னும் சௌகரியம் பண்ணிக்கலாமா, உலகத்துல இன்னும் சௌகரியம் பண்ணிக்கலாமான்னு உலக விஷயத்தை தேடுற புத்தி உலகத்துக்கு அப்பாற்பட்டு அப்பாலுக்கு அப்பால் இருக்கிற ஒரு சத்தியத்தை நோக்கி அந்த புத்தி போக மாட்டேங்கிறது. வாசனை அப்படி தடுக்கிறது. தமசும் ரஜசும் சூழ்ந்து இருக்கு உலகத்தை. கொஞ்சோண்டு சத்துவகுணம் கூட தலை தூக்க மாட்டேங்கிறது. ஏதோ ஒரு பூஜை, ஒரு நாளைக்கு ஒரு 10 நாமம் இல்லையா, ஒரு உத்தம மகாத்மாவை ஆசிரியிக்கிறது, ஒரு 2 அத்தியாயம் ராமாயணம் படிக்கிறது, ஆத்துல இருக்கிற சுவாமிக்கு ஒரு பூஜை, பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமியை போய் சாயங்காலமோ இல்லை காலமுறை போய் 1 நிமிஷம் சேவிச்சு எனக்கு பக்தி ஞான வைராக்கியத்தை கூட பிரபு, எனக்கு உனக்கு சம்பந்தமான ஒரு வாழ்க்கையை கூட அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது கூட எனக்கு துர்லபமா இருக்கு. உத்தமமான பக்தியை பார்க்க முடியல. கபட்டமான பக்தி தான் எங்கேயும் பார்க்க முடியாது. காமியார்த்தமான பக்தி நடக்கிறது நிறைய இடத்துல. எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு அது கிடைக்குமா, இது இவாளுக்கு எடுக்கிறதுக்கு எந்த சுவாமியை போய் பார்க்கலாம்? என்ன ஒருத்தனுக்கு சங்கடம் கொடுத்துட்டே இருக்கான், அவனை அழியணும்னா அவனை எந்த சுவாமியை போய் பார்க்கணும்? அப்படிங்கிற ஒரு அசுரத்தனமான ஒரு சில சமயம் பக்தி ஆயிடுறது. இல்லைன்னா தன் காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு ஒரு பக்தியை பார்க்கறாளே ஜனங்கள் தவிர, பக்தியில கூட வியாபாரத்தை பார்க்கிறோமே தவிர, அந்த பக்தியாவது நடக்கிறதே என்ன சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர, உத்தமமான பிரேம பக்தி எங்க பார்க்க முடியாது? யாருக்கு வேணும் பகவான்? உலகம் தானே வேணுமா இருக்கு. பகவான் கூட உலக சுகத்தை அடையறதுக்கு ஒரு துருப்புச்சீட்டா தானே வச்சுக்கிறார். பகவான் தானே சத்தியமும், பகவான் தானே சர்வமும், இந்த பிரபஞ்சங்கிறது மித்தியை அப்படின்னு அதை தள்ளிட்டு எனக்கு உன் சரணம் போதுமே, ஈசன் எந்தை இணையடி நிழலேன்னு கேட்கறதுக்கு எத்தனை பேர் இருக்கா? இப்ப பகவத் விஷயத்துல மந்த புத்தி உடையவர்களும் மந்த கதி உடையவர்களாகவும் மந்த பாக்கியம் உடையவர்களாகவும், அது மட்டும் இல்லாமல் ஆயுசும் குறைச்சல். ஒரு 1000 வருஷம் ஒருத்தர் வாழ போறார் அப்படின்னுட்டா அவர்ல அதுல ஒரு 500 வருஷம் உலக விஷயத்துல உழண்டார் அப்படின்னா கூட பரவாயில்ல. 500 வருஷத்துல எங்கேயாவது பக்தி ஞான வைராக்கியம் வருமோ என்னவோ? சமயமும் இல்லையே. இந்த ஜென்மாவை விட்டுட்டா அப்புறம் கோட்டை விட்டுட்டா எந்த ஜென்மா லபிக்கும்னு தெரியலையே. அதனால இந்த இடத்துல நித்ரையா ஹிரியத்தே நக்தம் விவாச வியர்த்த கர்மபிகி, பாதி ஆயுள் தூக்கத்துல போயிடுறது. சரி, எழுந்துன்றதுக்கு அப்புறம்னாலும் பக்தி ஞான வைராக்கியத்தோட ஏதோ தியானம் பண்ண போறானா, ஜபம் பண்ண போறானா, அதுவும் வியர்த்த உலக விஷயங்கள்லேயே மூழ்கி போய் போயிடுறது. அதனால ஒருத்தருடைய ஆயுள் இப்படி வியமாயின்றிருக்கிறதே, விரயமாயின்றிருக்கிற சமயத்துல நமக்கு சத்சங்கம் அல்லவோ கதி அப்படின்னு இந்த இடத்துல சௌனகாதி ரிஷிகள் அதனால அந்த சரித்திரத்தை விஸ்தாரமா சொல்லுங்க. பரீட்சித் சரித்திரத்தை விஸ்தாரமா சொல்லுங்க. அவன் எப்படி கலியை அடக்கினாங்கிறத விஸ்தாரமா சொல்லுங்கன்னு இந்த இடத்துல கேட்க மேல ஆரம்பிக்க போறார் சூத பௌராணிகர். இந்த ரசானுபவம் மேலும் தொடரும். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.